வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2016 நவம்பர் 8 இந்த தேதியை, இந்த ஆண்டை எந்த ஒரு இந்தியனும் எப்போதும் மறந்துவிட முடியாது என்கிற அளவிற்கு எல்லார் மனதிலும் அன்றுதான் பணமதிப்பிழப்பு செய்யப்பட்டது என்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரிந்து ஒன்றுதான். ஆனால் அந்த பணமதிப்பிழப்பு என்பது இந்தியாவிலேயே நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான ஊழல் என்று காங்கிரஸ் தன்னுடைய விமர்சனத்தை அந்த பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட 2வது ஆண்டிலேயே முன்வைத்தது மீண்டும் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை யாரெல்லாம் பதுக்கி வைத்திருந்தார்களோ தொழிலதிபர்களுக்கும் பாஜகவை சார்ந்த அவர்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக 40% கமிஷன் பெற்றுக்கொண்டுதான் மாற்றி கொடுத்தார்கள். இந்த பணமதிப்பிழப்பு என்பது முன்கூட்டியே பாஜகவினருக்கு தெரிந்தது என்கிற ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் மீண்டும் முன்னெடுத்திருக்கிறது. 2016 ஆண்டில் நடைபெற்ற அந்த பணமதிப்பிழப்பை பற்றி மீண்டும் நாம் வரிசையில் இருக்க போகிற, அதாவது ஏடிஎம் வாசலில் அன்றைக்கு வரிசையில் நின்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். தற்போது வரிசையில் இருக்க நாம் காத்திருக்கிறோம் வாக்களிப்பதற்காக. இப்போதும் அதனை பற்றி பேசுவதற்காக எதிர்ச்சொல் கடமைப்பட்டிருக்கிறது. ஆணையர்களே, இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே துரை கருணா மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய அரங்கத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆனந்த் சீனிவாசன் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் பாலாஜி வெங்கட்ராமன், சாமானியராக அன்பு குமரன், 4 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 4 பேருக்கு வணக்கம். நான் முதல்ல ஆனந்த் சீனிவாசன் சார்கிட்டேருந்து கேட்க விரும்புகிறேன். இந்தியாவிலே வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடந்த ஊழலிலேயே மிக பிரம்மாண்டமான பெரிய ஊழல் அப்படின்னு பணமதிப்பிழப்பு நீக்கத்தை காங்கிரஸ் சொல்றதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம், முகுல் ரோத்தகி அன்னைக்கு அட்வொகேட் ஜெனரலாக இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அஃபிடவிட் போட்டார்னு பாருங்கள். 3 லட்சம் கோடி வராது அப்படிங்கிற அஃபிடவிட்டை கிளியராக போட்டார். ஆனால் அது பணம் வந்துருச்சு. அப்போனா நீங்கள் எதிர்பார்த்த 3 லட்சம் கோடி சிஸ்டம்குள்ளே வராதுங்கிறது கருப்பு பணம் நீங்கள் கவனிச்சதுன்னா, அந்த 3 லட்சம் கோடி எப்படி சிஸ்டம்குள்ளே வந்தது? அந்த கருப்பை வெள்ளையாக மாற்றினா ஏஜென்ட்கள் யார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது. 2வது, இன்றைக்கி ஆர்பிஐயோட மினிட்ஸ் லேட்டாக வந்தாலும் அந்த ஆர்பிஐ மினிட்ஸில் திட்ட தெளிவாக உர்ஜித் பட்டேலும் அன்றைக்கி இருந்த கவர்னர்கள் எல்லாருமே, அன்றைக்கி இருந்த டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம் சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் கொடுத்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் தப்பு, குருமூர்த்தி வச்ச ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் தப்புன்னா அதில் குருமூர்த்தின்னு இல்லை, அது பின்னாடி குருமூர்த்தி வச்ச ஆர்கியூமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது. குருமூர்த்தி வச்ச ஆர்கியூமெண்ட்ஸ் தான் தவறு. இதனால் கருப்பு பணம் வராது, கருப்பு பணம் கேஷாக ரொம்ப இல்லை அப்படிங்கிறத திட்டத்தெளிவாக ரிசர்வ் பேங்க்கில் இருந்த உர்ஜித் பட்டேலும் மற்ற கவர்னரும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கவர்மெண்ட்டு கேட்குறதுல நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்னாங்க. 0.0004% தான் ஃபேக் கரன்சி இருக்குது, அது ஒரு பெரிய கன்சர்னே இல்லைன்னு இருக்காங்க. இதனால் பயங்கரவாதம் முடியாதுங்கிறது சொன்னேன். அதுக்கப்புறம் தான் புல்வாமா, ஊரின்னு பல இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. எங்கேயும் இவங்க சொன்ன மாதிரி டெரரிசம்லாம் முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அதாவது பாகிஸ்தானில் பிளேன் விட்டு 2 மரத்தை சாச்சாங்களே, அது மாதிரி தான் இதுவும் சர்ஜிக்கல் மாதிரி தான் இது. ஆக மொத்தம் அதை தவிர இங்கே தமிழ்நாட்டிலேயே பல சாமியார்கள் எஜுகேஷன் கல்வி தந்தைகள் பணத்தை மாற்றினதாக ரூமர்ஸ் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதே கபில் சிபல் அவர்கள் கிளியராக இப்போ டேப் எவிடன்ஸோடு கொடுத்துருக்கிறார். இது நாங்கள் ஜெனிவன் நாங்கள் சொல்லலை, இது மாதிரி பல நியூஸுகள் இருக்குது. இவங்க கருப்பு பணத்தை பிடிச்சிருவோம், அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோங்கிறது வரைக்கும் எவ்வளோ கருப்பு பணம் பிடிச்சோம், இதுதான் டிமானிட்டைசேஷன்னே எங்களுக்கு வந்த தகவல். இதுலேருந்து இவ்வளோ இந்த நோட்டீஸ் கொடுத்து இவ்வளோ ப்ராசிக்யூட் பண்ணி இவ்வளோ பணம் பிடிச்சோன்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டரால் சொல்ல முடியல. இவங்க பவருக்கு வந்த அன்றைக்கி ஒரு எஸ்ஐடியை சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன எஸ்ஐடியை முதல் நாள் ஒரு பழைய ரிட்டையர்டு ஜட்ஜாக ரொம்ப நல்ல சந்தோஷமாக போட்டாங்க. கடைசியில் அருண் ஜெய்ட்லியில் இருக்கிற தலைமையில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை இந்த வேலையை இவங்களால் பண்ண முடியாது, பெட்டிஷனை மூடிடுங்கன்னு கிளியராக போட்டுடும். அதுலேன்னு பார்த்தீங்கன்னா நிரவ் மோடியை இவங்க டாட்டா காமிச்சாங்க. விஜய் மல்லையா டாட்டா காமிச்சதுக்கு விஜய் மல்லையா கிளியராக சொல்கிறாரு, ராஜ்யசபாவில் ஹவுஸ் இதில் நான் ஜெய்ட்லிகிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு பேப்பர்லாம் காமிச்சிட்டு தான் போனேங்கிறாரு. ஆனால் இல்லவே இல்லைன்னு ஜெய்ட்லி சொல்கிறாரு. அதுக்கு நாங்கள் பிஎல் புனியான்னு ஒரு எவிடன்ஸ் வைக்கிறோம், 10 நிமிஷம் தான் பேசினாங்க, பேப்பர்லாம் காமிச்சாரு அப்படின்னு. அப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாரு. பிஎல் புனியா உண்மை சொல்கிறான்னு நான் சொல்ல. ராஜ்யசபா டிவியில் டேப்ஸ் இருக்கும், அந்த டேப்பில் தான் இருக்குது. டேப்பை போட்டிங்கன்னா ஜெய்ட்லி வரும் எவ்வளோ நேரம் கொஞ்சினாங்கன்னு தெரியும். அதே மாதிரி நிரவ் மோடி ஓடி போனதில் அவனோட ஜெய்ட்லியோட ஒய்ஃப் டாட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த மெஹுல் சோஸ்கிங்கிற 25 லட்ச ரூபா பணத்தை போட்டிருக்கிறாரு. ஏன்பா போட்டேன்னா அதுக்கப்புறம் போயிடுச்சுங்கிறார், நான் திரும்பி கொடுத்துட்டேங்கிறார். இது மாதிரி
பல அதே மாதிரி அமித்ஷாவோட டைரக்டராக இருக்கிற ஒரு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் அகமதாபாத் பேங்க்கில் பல ஆயிரம் கோடி ரூபா பணத்தை இந்த டைமில் போட்டதா தெரியுது. அதனால் ஆட்சியில் இருக்கிறவங்க மேலேயே இவ்வளோ அலிகேஷன்ஸ் பின்னாடி இந்த 2 வருஷத்தை வந்ததுனால டெஃபினட்டாக ஏதோ நடந்திருக்குங்கிறதுல சந்தேகம். நீங்க ஸ்டார்டிங்ல பேசும்போது சொன்னீங்க இருங்க, இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு ப்ரோபு கூட பண்ணாமல் இருக்கிறது முற்றிலும் தவறு. கண்டிப்பா முகல் ரோத்தகி வந்து சொன்னாரு 3 லட்சம் கோடி வந்து வரும்னு நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னு. ஒரு இல்ல எடுக்க பார்க்குறோம் இல்ல எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பைசா கூட வரலையே. என்ன சொல்றாரு, எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் இவ்வளவு கருப்பு பணம் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்புறது. கருப்பு பணமே இல்ல, வராம இருந்ததுனால அது ஊழல்னு சொல்றது எப்படி? கருப்பு பணமே இல்லைங்கிறீங்களா? அப்போ இந்தியாவில் நீங்கள் 2017ஆம் ஆண்டுலேருந்து மக்கள் பார்க்குற மக்கள் யாருமே லஞ்சம் கொடுக்கலையா? போலீஸ்காரனுக்கு 50-100 கொடுக்கலையா? இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் பணம் கொடுக்கலையா? இல்லை ஸ்கூலுக்கு டொனேஷன் பிளாக்ல கொடுக்கலையா? இல்லை மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் கருப்பு பணம் கட்டலையா? எல்லாம் ஒழிஞ்சிடுச்சா? இல்லை டெரரிசம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சா? இதெல்லாம் தானே அவர் சொன்னார். இல்லை 92% பணம் வந்து வந்துருச்சு. 99 இல்லை 92 இல்லைங்க, நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. 99.5. அதில் நேபாள் அதில் நேபாளில் இருக்கிற பணம், பங்களாதேஷில் இருக்கிற பணம், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பணம்லாம் சேர்க்கலை. சரி, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 100%. நாங்கள் ரிசர்வ் பேங்கை பல தடவை கேட்டு பார்த்துட்டோம், ரிசர்வ் பேங்க் சொல்ல மாட்டேங்குது. கடைசியில் ஆர்டிஐயில் போட்டு தான் இந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கே வாங்கினோம். அதை ரொம்ப நாள் தடுத்து நிறுத்தி நாங்கள் ஆர்டிஐயில் 3 வருஷம் தான். ஆர்டிஐ என்ன சொல்லுது? ஆர்பிஐ டைரக்டரே இது ஃப்ளாப் ஸ்கீம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர்பிஐ கவர்னர், ஆர்பிஐ டைரக்டர் ஒருத்தரை கூட இதில் சப்போர்ட் பண்ணலை. நீங்கள் அரவிந்த் சுப்ரமணியம் மெல்ல வந்து என்ன சொல்கிறாரு, என்னை கேட்காம ஒரு பெரிய மேதை அவர். இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ராஜநாத் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண ஆள், அரவிந்த் சுப்ரமணியம் இவங்க அப்பாயிண்ட் பண்ண ஆள். அவரே சொல்கிறாரு இது முட்டாள்தனம். நிச்சயமா இப்போ எலெக்ஷன் நேரத்தில் காங்கிரஸ் வந்து திரும்ப வந்து பாஜகவினுடைய பிரம்மாண்டமான ஊழல் அப்படின்னு சொல்றது தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு யுக்தியா? இல்லையே, டேப் எங்களுக்கு கிடைச்சது போட்டு காட்டுறோம். இல்ல அது இப்பதான் கிடைச்சதா? இது நடந்து முடிஞ்சு 2016 நவம்பர் 8 ஒரு பண மதிப்பீடு படிக்க அறிவிச்சாங்க. இது ஒரு இமாலய ஊழல் 2வது வருஷத்துல நீங்க சொல்லிட்டீங்க, அதாவது 2018 சொல்லிட்டீங்க. அது இல்ல சார், நடந்துட்டு இருக்கிறச்சே எங்க மாண்பு ஆர்கனைஸ் லூட் அண்ட் பிளண்டர்னு நாங்கள் சொன்னோமே, நானே பேசியிருக்கிறேன் டிவியில். அதனால இப்போ ஆக்ஷன் எடுக்கலை, நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆக்ஷன் எடுப்போம், நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வேணால் அமுக்கிடலாம், ஆனால் நாளைக்கு இன்னும் ஒரு 23 நாளில் இந்த ஆட்சி, 30 நாளில் இந்த ஆட்சி முடிய போகுது. நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம். இங்கே திமுக காங்கிரஸ் 40 சீட்டு ஜெயிக்க தான் போகுது. திமுகவோட சேர்ந்து கூட்டணியில் யூபிஏ கவர்மெண்ட் யூபிஏ 3 ஃபார்ம் ஆக போகிறது. டெஃபினட்டாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். உண்மை நிச்சயமா நிச்சயமா. ஆனா துரை கருணா சார் கிட்ட தான் கேட்க விரும்புறேன். இது அதாவது வந்து டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஊழல் தான், அதை தாண்டி ஒண்ணுமே இல்ல. கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னாங்க, ஆனா எல்லா பணமும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்படிங்கும்போது கருப்பு பணம் ஒழிஞ்சுதா? தீவிரவாதம் ஒழியும்னு சொன்னாங்க, தீவிரவாதமும் ஒழியல. உரி தாக்குதல் நடந்தது, அதுக்கப்புறம் நிறைய தாக்குதல் நடந்துட்டு இருந்தது பாலக்கோட்டெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு நல்ல நோக்கத்தில் இதை கொண்டு வந்ததாக பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் அறிவித்தது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட இது ஒரு கசப்பான மருந்து தான். போக போக இது பல விளைவுகள் இருக்கும். கருப்பு பணம் நிச்சயமாக ஒழிக்கப்படும், கள்ளச்சந்தை முழுவதாக நிறுத்தப்படும், தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படுகிற அந்த பண உதவிகள் இதெல்லாமே முழுமையாக நிறுத்தப்படும் அப்படிங்கிறதா நோக்கம். 2016ஆம் ஆண்டிலேயே காங்கிரஸுக்கு இந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சதுன்னா அன்று முதலே இதை களத்தில் இறங்கி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விசாரணை கமிஷனை அமைத்து இதை வெளிக்கொண்டு வந்திருக்கணும். இப்போ இந்த தேர்தல் காலத்தில் அப்படிங்கிற போது இது தேர்தலுக்கான யுக்தியாக பயன்படுத்துகிறார்களோ அப்படிங்கிறது பொதுவெளியில் சந்தேகமாக இருக்கிறது. இப்போ ஐயா வந்து புள்ளி விவரங்கள்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு. நோக்கம் எதுவாக இருந்தது அப்படிங்கிறத வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் நிச்சயமாக இதை வெளியே பொது வெளியில் கொண்டு வரணும், மக்கள் மத்தியில். இல்லை நோக்கம் தான் தெளிவாக சொல்கிறாங்களே சார். இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. சக்ஸஸ் ஆகலைங்கிறது ஐயாவுடைய கருத்து. ஆமாம், இதை ரிசர்வ் பேங்கே பணம் வந்துருச்சுட்டாங்க. ரிசர்வ் பேங்க் இதை என் கருத்துங்கிறத நான் குறுக்கிடுறேன். நிச்சயமாக ரிசர்வ் பேங்க் உர்ஜித் பட்டேலே ஃபேக் நோட்டு அபாலிஷ் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறார். டெரரிசம் எண்டாது, அது உர்ஜித் பட்டேல் கருத்து. உர்ஜித் பட்டேல் சொல்லுங்க, இல்லை உங்கள் வழியாக வந்ததுனால உர்ஜித் பட்டேலும் சொல்லியிருக்காங்க. உர்ஜித் பட்டேல் கருத்தாகவே நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த 500-1000 ரூபாய் நோட்டுகள் வெளியில் பாகிஸ்தான், சீனா உட்பட பல நம்ம எதிரி நாடுகளில் கூட நிறைய பல லட்சக்கணக்கான நோட்டுகள் இருந்தது. அது தமிழகத்துக்கு, இந்தியாவிற்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய அளவில் சோமாலியா மாதிரியான ஒரு விளைவை கூட ஏற்படுத்திடும். பல லட்சம் கோடி ரூபாய் அந்த கள்ள நோட்டுகள்லாம் வர்றபோது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் இருந்ததுனால தான் இதை செய்தங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விளக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற குற்றச்சாட்டுகள் நீங்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து இந்திரா காந்தி காலத்திலேருந்து ஒவ்வொரு முறையுமே
அன்றைய தினமே 1948 இராணுவ பேர ஊழல்னு பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் சொன்னாங்க. இந்த முந்திரா ஊழல்னு டிடி கிருஷ்ணமாச்சாரி காலத்தில் 1951 57 இருந்தது. நாங்கள் இப்போ விசாரித்து அதன் மீது தவறுகள் இருக்கிற போது 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளுக்கு பிறகு கூட தவறு இருக்குன்னு தண்டனையில் அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்றும் கூட இருக்குது. காமன்வெல்த் ஊழலுங்கிறாங்க, வீட்டு வசதி ஊழலுங்கிறாங்க, ஓவர்ஸ் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல் அப்படின்னு பல ஊழல்கள் குற்றச்சாட்டு வருது. அது கூட ஒருத்தர் சமீபத்தில் போட்டிருந்தார். ஆர்ஜின்னு போட்டிருக்கார். 432 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருக்குறாங்க பணம். அதில் ஆர்ஜினா ராகுல் காந்தி, ஏபின்னா அகமது பட்டேல், எஃப்ஐஎம்னா ஏதோ ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் என்ன, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் என்ன, அதை நிச்சயமாக ஒரு நீதி விசாரணை கமிஷன் தான். குற்றச்சாட்டு போகிற வழியில் ஏதோ ஒன்றாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆக புகார்கள் எதன் அடிப்படையில் வருகிறது? நம்ம கண்ணால் காண்பதும் நிச்சயமாக குற்றச்சாட்டு எங்க வந்து அது நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயமா மாறுது அப்படின்னா, முதல்ல டிமானிட்டைசேஷன் ஸ்டார்டிங்ல வந்து கருப்பு பணம் கள்ள பணம் ஒழியும்னாங்க. ஒழிந்ததா நம்ம நேரடியா நம்ம பாக்குறோம், நிறைய விஷயங்கள் ஆர்பிஐல இருந்து தகவல் வருது. அப்ப கருப்பு பணம் ஒழிஞ்ச மாதிரி தெரியல, கள்ள பணம் ஒழிஞ்ச மாதிரி தெரியல, தீவிரவாதம் ஒழியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய தாக்குதல் நடக்குது, அதுவும் நடக்கல. அது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது அதை நம்ம ஒரு ஊழலா தானே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? தீவிரவாதம் குறைந்திருக்குன்னு பார்க்கலாம்ல. நீங்க இல்ல 40 பேரை கொண்டிருக்கிறாங்க. இல்ல 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 அதுக்கு பிறகு வந்து நிறைய கொல்லப்பட்டிருக்கு. இல்ல வந்துறேன். இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான் இருந்து கடல் வழியாக வந்து மும்பை தாக்கல், ராஜஸ்தான், ஹைதராபாத் வெடிகுண்டுன்னு பல கிட்டத்தட்ட ஒரு 52 10 ஆண்டுகளில் ஒரு 52 சம்பவங்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க. நாம் இதுதான் பார்க்கணும். இப்போ அந்த அளவிற்கான ஒரு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு. இது வந்து நிச்சயமாக பலவமா தாக்குதல் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தான். இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய பேரிடியாகத்தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு அதிக அளவில் பண உதவிகள் செய்வதற்கு, அதை தடுப்பதற்காகவும், கள்ளச்சந்தையை கருப்பு பண மார்க்கெட்டை ஒழிப்பதற்காகவும் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற கருத்து தான் அவங்களுடையது. அது சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது. ஆனால் இதன் மூலமாக ஊழல் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் அது உண்மைத்தன்மை. கருப்பு பண கள்ள பண வரிசையில் இந்த ரொக்க பண பரிவர்த்தனையை கட்டுப்படுத்தும்னு சொன்னாங்க. ஆனால் 2016 2017 பொறுத்த வரைக்கும் அது அடுத்த ஆண்டுகளில் ரொக்க பண பரிவர்த்தனை அதிகமாக இருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் வந்து சொல்லுது. பாலாஜி வெங்கட்ராமன் சார்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். இந்தியாவினுடைய ஒரு இமாலய ஊழல் பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற பேரில் பாஜக நடத்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பண மதிப்பிழப்பு என்பதே தவறான சொல்லாடல். சரி, இது பண மாற்று தான். பணத்துக்கு எங்கேயும் மதிப்பு இழக்கவே இல்லை. அந்த பணம் இல்லை. இப்போ அந்த பழைய 500 1000 கொண்டு போனால் அது ஒன்றுமே இல்லை தானே. இப்போ பணம் அது எப்போ இப்பயும் கூட அப்படிதான் சார். இல்லை சார், அது எப்போ? அதுதான், அதாவது நாங்கள் கொடுத்த, அரசாங்கம் கொடுத்த 500 1000 என்பதை இந்த கால நிர்ணயத்துக்குள் நீங்கள் வங்கியிலோ அல்லது அரசு சார்ந்த துறை, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற இடங்களில் நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதற்கான கால நிர்ணயம் அந்த டிசம்பர் எண்டு வரைக்கும் கொடுத்தாங்க. 4 மாதங்கள் கொடுத்தாங்க. அந்த 4 மாதங்களுக்கு மேல் அந்த பணம் நீங்கள் மாற்றிக்கலன்னு சொன்னால் அந்த பணம் செல்லா பணம், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் அந்த கால நிர்ணயத்துக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை போய் பேங்க்லேயோ மற்ற இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த பணத்துக்கான மாற்று பணம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. 500 ரூபா கொடுத்தா 500 ரூபா கொடுத்தாங்க. இல்லை, தொழிலதிபர்களுக்காக பாஜக காரங்க மாற்றி கொடுத்தாங்கன்றதுனால பணம் மாற்றுன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், அப்படி நீங்கள் பேசிட்டீங்கன்னாக்க ஒரே ஒரு தடவை தான் ஏடிஎம் வாசலில் நின்று 4000 ரூபா எடுத்தார் இது வாழும் கலை சித்தர் ராகுல் காந்தி. அதுக்கப்புறமா எடுக்கவே இல்லையே, பணமே எடுக்கலையே. நரேந்திர மோடி எந்த லைன்ல நின்னாரு? அவரை அதான் சொல்றேன். அப்போ நரேந்திர மோடி எங்க எடுத்தாங்க? நீ 4000 ரூபாய் எடுத்தேன்னு பிலிம் காமிச்சிங்கல்ல, அதுக்கப்புறமா அதே மாதிரி பிலிம் 4000 எடுத்தா எடுக்கலனாலும் கேக்குறீங்க. 4000 ரூபாய் எடுத்தா பிலிம்ன்றீங்க. ஆமா சார், ஒரு தடவை கூட நரேந்திர மோடி எதுக்கு சார்? பிரைம் மினிஸ்டர் சார், அவரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அவர் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு தேவையானது அந்த ஆபீஸ் கொடுக்குறாங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் கொடுக்க போது, அவ்வளவுதானே. எதிர்க்கட்சி தலைவர் சார், அதுதான் நேஷனல் பார்ட்டியினுடைய ஒரு தலைவர் சார். நீங்க பிரதமர் சொன்னா அவருக்கு அததான் நான் சொல்றேன். வேண்டுமென்றே இது காமிக்கிறது, பிலிம் காமிக்கிறது, அதுதான் அவர் பண்ணாரு சார். உண்மையான மனிதனா இருந்தா எப்பயுமே போய் அதை எடுத்துருக்கணும். ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் நான் போய் லைன்ல நிக்கிறேன், மக்களோட மக்கள் நிக்கிறேன்னு சொல்லி செஞ்சது. இப்பவும் சொல்றேன், அதாவது ராகுல் காந்தி லைன்ல நிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. நரேந்திர மோடி பிரதமர் சரி, அமித்ஷா எந்த லைன்ல நின்னார்? சாரி, அதுதான் இப்ப அடுத்ததான். அதுதான் நீங்க அதுக்குள்ள அந்த கேள்வி. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும்
அனைத்து கட்சியில் இருக்க பொறுப்பில் உள்ளவர்களும் யாருமே லைன்ல நின்று பணம் மாற்றுறதாக நான் பார்க்கவும் இல்லை, டிவிலையும் காமிக்கல, எதுவுமே இல்லை. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நீங்க சொன்னது தான் பண்ணாங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அதை தான் அவங்களும் பண்ணாங்க. சார், இதே தமிழகத்துல, இதே சென்னையில, இதே டிவி விவாதத்தில் நாம் பேசும்போது சவுகாட்பேட்டில் இருக்கக்கூடிய மார்வாடிகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா தரேன், 1000 ரூபா கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலரே வந்து ஏஜென்ட் மாதிரி வேலை செஞ்சு லைனில் நிற்க வச்சு தான் குற்றச்சாட்டெல்லாம் வந்தது. உங்கள் டிவிலே டெலிகாஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. அதை அப்படி இருக்கும்போது இதுதான் நடக்குது. இல்ல, கடைசியில மாத்தி கொடுத்தது யார்? பாஜக காரங்களாங்கறத கேள்விங்க. 40% கமிஷன்ங்கற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். மாத்துறது யார விட மாத்தி கொடுத்தது யார்? தமிழ்நாட்டுல பாஜக அந்த அளவுக்கு வலிமையா இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்ற அளவுக்கு எங்க கவுன்சிலர், இது கவுன்சிலரே இல்ல, ஒரு கவுன்சிலர் நான் சொல்றேன் பாஜகன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். நீங்களாவது மத்தியில புது நோட்டு வந்தா மாநில கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பு, மத்தியில இருக்க அரசாங்கம் சார் பொறுப்பு. நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கான பதில் தான் அது. ஒரு கவுன்சிலரே வந்து அதை செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த குற்றச்சாட்டுகளை டிவியில எல்லாம் பார்த்தோம். இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் சொன்னார் அந்த இது என்னது, பணம் மதிப்பிழப்பு வரலாற்று பிழை. அவங்க பாணியில தான் நான் இந்த வார்த்தையை சொல்றேன், என்னுடைய பாணியில இல்ல. அது பணம் மதிப்பிழப்பு வரலாற்று பிழை. ஆமா, ஏன்னா அவங்க அந்த மாதிரி கொள்ளடிக்கிறதுக்காக எல்லாமே பண்ணதுக்காக அவங்கெல்லாம் இவங்களை கேள்வி கேட்குறாங்க. ஐயோ, உன்னை நம்பி தானே எத்தனையும் கொள்ளடிச்சு வச்சோம், இது வரைக்கும் நாங்கள் டேக்ஸே கட்டாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம், திடீர்னு வந்தாயா இந்த ஆளு, எல்லா ரூபாயும் செல்லாதுன்ட்டு போட்டாயா, என்னையா பண்றது? டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா நான் வந்துடுறேன் சார், கேள்வி கேட்க நீங்க தொடர்ந்து பதில் சொல்லலாம். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் தான் பாஜகவினுடைய அந்த செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. என்ன நான் சொல்றது, டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாலதான் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் பாஜகவினுடைய சார்பாக நிலம் அதிகமாக வாங்கப்பட்டது ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. நானும் சொல்றேன் சார், டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா தான் நிலங்களின் விலை குறைந்தது. நான் டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால நீங்க நிலம் வாங்குனத பத்தி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் சொல்றதை கேளுங்க. அதாவது அதுதான், அதாவது 2013 என்னுடைய வீட்டின் மதிப்பு 1,50,00,000. இன்று 2017 அதே வீட்டை நான் அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரீஅசஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த வீட்டின் விலை மதிப்பு 80 லட்சம் தான் சொல்றாங்க. அப்ப விலை இறங்கி இருக்குதா இல்லையா? இல்ல, உங்களுடைய விலை இறங்கி இருக்கு சார். பிஜேபியினுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. அதான் நீங்க விவாதம். அப்படி பார்க்க உங்க வீடோட விலை கம்மியா இருக்கு. பிஜேபியினுடைய இந்த கட்சியுடைய வருமானங்கிறது 80% மேல அதிகரிச்சிருக்கு. கருப்பு பணம், அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு. கருப்பு பணம் கருப்பு பணமாக இருக்காதுன்றதை இவர் சொல்கிறதுக்கு முன்னாலே வந்து கம்யூனிஸ்ட் தோழர் ரங்கராஜன் மிக தெளிவாக சொன்னார். யாரும் பணமாலாம் வச்சிருக்க மாட்டான், அந்த பணத்தை கொண்டு போயிட்டு எங்கன்னா நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், இல்லைன்னா எங்கன்னா தங்கத்தை வாங்கியிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான், இதை போய் இந்த மாதிரி பண்ணால் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு கேட்டார். அதுதான். ஆனால் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், இந்த கவுண்டர்ஃபிட் நோட்டு தான் மிக இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் இந்தியன் எக்கானமி. அந்த கவுண்டர்ஃபிட் நோட்டுனால தான் இவ்வளோ அமக்கலமே இந்தியாவில் நடந்தது. அதாவது ரியல் எஸ்டேட்டில் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அட்வான்ஸ் பணம் ரெஜிஸ்ட்ரேஷனில் வேல்யூ கம்மியாக காமிக்கணும், அது ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை கேஷாக கொடுக்குறாங்க. இந்த கேஷ் வந்து கவுண்டர்ஃபிட் நோட்டாக வருது, ஒரிஜினல் நோட்டாக வருது, எல்லாமே. அடித்தட்டு மக்கள், சாதாரண மக்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது அமல்படுத்திய கட்சியை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அதுதான் சார், இன்னைக்கு அரசியல்வாதி கிட்ட இவ்வளவு கோடி பிடிக்கிறோம், அவ்வளவு கோடி பிடிக்கிறோம் சொல்லிட்டு இதை இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா பல ஆயிரம் கோடிகள் தேர்தல் நேரத்தில் பிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த பணம் யார்கிட்ட இருக்கு? எல்லா அரசியல்வாதி கிட்டையும் தானே இருக்கு. பாஜக கிட்ட மட்டும் தான் இருக்கா? எல்லா அரசியல்வாதிகிட்டையும் தானே இருக்கு. அப்போ வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் நாணயமற்றவர்கள் சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, ஆனா வருமான வரித்துறை ரேட் எல்லாமே பாஜகவை சாராத எல்லாருக்கிட்ட தான் போகுது. பாஜகவை சாராத யார்கிட்டயுமே போகலையே சார். இல்ல சார், 8 கோடி ரூபாய் பாஜகவோட கட்சி பணத்தை பிடிச்சதா தெலுங்கானால நியூஸ் வருது. அதையே நீங்க கணக்கில் எடுக்க மாட்டேன்றீங்க. ஓபன் ஸ்டேட்மெண்ட். சரி, இல்ல ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல சார், நீங்க நான் தான் சொல்றேன் பாஜக, அதுதான் நான் சொன்னேன், பாஜக தனிப்பட்ட முறையில் கிடையாது. அப்படி நீங்க குற்றம் வைப்பதா இருந்தால் அனைத்து அரசியல்வாதிகள் மீது வைக்க வேண்டும். இல்ல, ஆனா அவங்க மேல வழக்கு பதிவு செய்யல. இல்ல, அவங்க மேல வழக்கு பதிவு செய்யல. இது வந்து நான் சொல்றது பேப்பர்ல வர நியூஸ் தானே, உங்க டிவி செய்திகள்ல வந்த நியூஸ் தானே. 8 கோடி ரூபாய் வந்து அங்க பிடிச்சாங்க தேர்தல் பறக்கும் படை அப்படின்னும் போது, அப்போ எல்லா அரசியல்வாதிகளிடம் அந்த பணம் இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து அடுத்த சுற்றுகள்ல நம்ம பேசலாம். நான் வந்துறேன், அவரோட பேசிட்டு வந்துறேன். நீங்க தொடர்ந்து இல்ல, இந்த கவுண்டர்ஃபிட் நோட் நான் சொல்லணும். இல்ல, பேசலாம், அடுத்த சுற்றுகள்ல பேசலாம். அன்புகுமரன் சார், இந்த பணமதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லுகிற வரும்போது சாமானியர் தான் நிறைய விஷயங்களை பேச கடவுப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா
லைன்ல நின்னது எல்லாமே அவங்க தான். அதனுடைய வலி என்ன அப்படிங்கறது முதல்ல நீங்க பயிர்ந்து. முதல்ல இந்த பண மதிப்பிழப்பு ஊழல் பற்றி ஒரு பாட்டு, பண மதிப்பினால் அவதிப்பட்டது ஒரு பாட்டு. பண மதிப்பினால் அவதிப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாமானியர்கள் தான் நிறைய அவதிப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு அவங்கெல்லாம் ஒரு 2 லட்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. திடீர்னு 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பணத்தை நாளைக்கு மருத்துவமனையில் கட்ட முடியாது. அதே போல் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த பணம் வந்து யூஸ் ஆகாமலே போயிடும். இதில் பாதிக்கப்பட்ட சாமானியர்கள் தான். இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா கருப்பு பணத்தை வந்து மீட்டெடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது உலக லெவலில் ஃபெயிலியரான ஒரு விஷயம். இது நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல எதுவுமே தெரியல. ஆர்பிஐ கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லை டிஸ்கஸ் பண்ண வெளில தெரிஞ்சிருன்றதுனால அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்தவர்களுக்கு மட்டும் பல இடங்களில் நிலங்கள் வாங்கப்பட்டு இருக்கிறது, பல மதிப்புள்ள நகைகள் வாங்கப்பட்டு இருக்கிறது, பல வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. எப்படி அவங்களுக்கு மட்டும் அது கிடைச்சது? அதுக்கப்புறம் அதான் பாதிக்கப்பட்டது எல்லாருமே சாமானிய மக்கள் தான். கீரை விற்கிற அம்மா, மீன்கார அம்மா, இவங்க முடிச்சில் இருந்தது எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க. அதாவது ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு 2 வருஷம் கழித்து திரும்பி போய் பார்த்தோம்னா அது 1010 ரூபாவாக இருக்கும். இப்போ -110 ரூபாவாக இருக்குது. அதுதான் இவங்களோட திட்டம், அதுதான் இவங்களோடது. பண மதிப்பு இழப்புனால இவங்க வந்து பெருசாக ஏதோ சாதிக்கிறேன் ஐயா சொன்னபடி 3 லட்சம் ரூபாய்க்கு கிட்டக்க வரும் அப்படின்னாங்க. நாங்கள் கேட்குற 3 லட்சம் எங்கேயா? 3 லட்சம் கோடி எங்கே? அதை காட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமானியான நினைக்கும் போது இவங்கள நம்பியா இவ்வளோ நேரம் ஆட்சியில் இருந்தோம், இவங்களோட ஆட்சியில் இருந்தோங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. மோடிக்கு வந்து இல்ல, அதாவது துரை கருணா சார் பேசும்போது சொன்னாரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க, அது நிறைவேறாம வேணா போயிருந்தாங்க. இல்லைங்க, நல்ல விமர்சனத்திற்கு உள்ளாவதை விட நோக்கம் நல்லதுங்கிற மாதிரி அவர் இல்லைங்க ஐயா, நோக்கம் நல்ல நோக்கம். ஆனா அவங்க அமுல்படுத்தின விதம் சரி கிடையாது. இது ஃபெயிலியரான வே அப்படிங்கறத உலக நாடுகள் அமல்படுத்துறது மட்டும் சரியில்லை அப்படின்னா நம்ம ஊழலை பத்தி பேச முடியாது. இல்ல, இவங்க சொல்றது ஊழலை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு. சரி, ஊழலை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள். இவங்க இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வெளியே எடுத்துட்டு வரப்போறோம்னு சொன்னாங்க. எப்படி எடுத்துட்டு வந்தாங்க? எங்க எடுத்துட்டு வந்த லிஸ்ட்டை காட்டுங்க. எடுத்துட்டு வந்த லிஸ்ட்டை காட்டுங்க. ஒரே ஒரு 10 பைசா காட்ட முடியலங்க. ஒரு 10 பைசா காட்ட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் இவங்க வாங்கி போட்ட நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னபடி ஐயா சொன்னபடி இந்தியாவிலேயே பணக்கார கட்சி எதிரான பிஜேபி தான். இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறது பணக்கார கட்சி பிஜேபி தான். 84ல் ஒரே ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு 2 ஷீட்டை வச்சுட்டு இருந்தவங்க இன்னைக்கு பணக்கார கட்சி பார்த்துங்க. அதே போல் இங்கே இவர் ஐயா சொன்னார் இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசினாங்களான்னு. எல்லா கட்சியும் பேசிச்சு எக்ஸப்ட் பாரதிய ஜனதா. என்ன பேசினாங்க? பண மதிப்பிழப்புக்கு எதிராக பேசினவங்க நான் ஆதரிச்சு தாங்க பேசிட்டு இருக்கிறேன். பண மதிப்பிழப்புக்கு எதிரா பேசினவங்க நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க. எதிர்த்து பேசினவர்கள் பாரதிய ஜனதாவை தவிர அதுக்கும் வரேன். பாரதிய ஜனதா கட்சியை தவிர மீதி எல்லா கட்சிகளும் இதை எதிர்த்தது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஏன் எதிர்க்கல? அவங்க அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ இருக்கிற இந்த வந்திருக்கிற நியூஸ் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு செயலாளர், ஒரு துறையோட செயலாளர், மத்திய அரசில் இருக்கிற துறையோட செயலாளர் அவரே சொல்கிறார், ஆமாம் மாற்றினாங்க இவங்க 20 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து 20,000 கோடிக்கு மேலே வந்து இவங்க மாற்றிருக்காங்க. ஒரே முறை மாற்றி கொடுத்தேன் 40% இதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண கீரைக்காரம்மா அவங்க குழந்தைக்கு அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வீட்டில் வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் இது இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு காலையில் இதில் காசிமேட்டில் போயிட்டு மீன் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மா அவங்களோட பணம் 50,000 ரூபாய் நாளைக்கு செல்லாது அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன? இதெல்லாம் இவங்க எதுவுமே கிடையாது. இவங்களோட திருமணங்கள் அப்படின்னாலே நிறைய பேர் இருக்கு, நூற்றுக்கணக்கான மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இப்பதான் இவங்களோட ஒவ்வொரு விஷயமும் இப்பதான் வர ஆரம்பிக்குதுங்க. சரி, இது வந்து எல்லா எதிர்கட்சிகளும் குற்றம் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. இப்பதான் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது. அமித்ஷா மேல வந்து பாத்தீங்கன்னா அதே போல அமித்ஷா மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்னிலிருந்து இப்ப வரைக்கும் அவர் மேல குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. ஐயா சொன்னபடி மே 23க்கு அப்புறமா தான் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முழுசாவே விசாரிக்கப்பட வேண்டும் உண்மையிலே. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிமானிட்டைசேஷன் பீரியட்ல எல்லா நடிகர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
மேக்ஸிமம் எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவே மாற்றி அமைக்க போகுது, புதிய இந்தியா பிறந்தது, அப்புறம் வந்து அதாவது ஐ எம் ப்ரௌட் அபவுட் தட் ஐ எம் இந்தியன், நல்லது தான், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த நடிகர்கள் டிமானிட்டைசேஷனை பற்றி இப்போ வந்திருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஏன் இவங்க எல்லாம் அப்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இல்ல நீங்க நடிகர்களை குறை சொல்றீங்க, நடிகர்களை குறை சொல்றீங்க. அதே போல பண மதிப்பிழப்பு நீக்கத்தை கொண்டு வந்த பாஜகவே நீங்க தேர்தல் பிரச்சார மேடையில சொல்ல தயங்குறாங்க. சீனிவாசன் சார், அதாவது கபில் சிபல் அவர்கள், இல்ல நான் வர்றேங்க, உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயமா நான் தர்றேன். இல்ல அவர் குற்றம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி நீங்க எவர் மேல குற்றம் சொல்லியிருக்கிறீங்க, நான் வர்றேன். அதாவது கபில் சிபல் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது எதிர்கட்சிகளை அவர்களுக்கு உட்பட்ட எல்லா இடங்கள்லயும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ரைடு பண்ணுது, இன்னைக்கு நாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்ம வந்து முன்வைக்கிறோம், நீங்க போய் ரைடு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்போ எதிர்போட்டியாகவே வேணும்னே இந்த வீடியோ வெளியிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன கேட்குறதுன்னா விடுங்க. ரெட்டி பிரதர்ஸ்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு டிரைவர் செத்து போகிறதுக்கு மேலே டையின் டிக்ளரேஷன் எழுதுறாரு. இவர் 1000 கோடிக்கு மேலே மாற்றினார், அதை நான் பார்த்துட்டேன்னு என்னை சாவடிக்க போகிறாங்க, என் சாவுக்கு ரெட்டி பிரதர்ஸே காரணம்னு. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? டிமானிட்டைசேஷனில் பிடிச்சாங்களா? நிதின் கட்கரி டிமானிட்டைசேஷன் போது அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணார். எப்படி பணம் வந்து உலகமே சார்ட்டர் பண்ணி அங்கே போச்சு, எப்படி இப்போ கேஷ் வந்தது? ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல கூட சேர்த்து இதையும் சொல்லுங்க. கர்நாடகாவில் வந்து ரெட்டி பிரதர்ஸ் கூட கல்யாணம் பண்ணாங்க. ரெட்டியோட அமௌண்ட் எப்படி இருங்க, சேகர் ரெட்டி கிட்ட எப்படி 2000 ரூபா நோட்டு வந்தது? வந்து சிபிஐ வந்து கோர்ட் மூலமாக ரிசர்வ் பேங்க் கேட்டால் ரிசர்வ் பேங்க் அந்த நோட்டு எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது. காண்ட்லா போட்டுக்கிட்டு இன்ஜினியர்ஸுக்கு எப்படி 2000 ரூபா நோட்டு இங்கே மக்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி போச்சுன்னு தெரியல. அட்லீஸ்ட் ராகுல் காந்தி அவராக போனார். ஒரு மனிதர் அவங்க 90 வயசு அம்மாவை கூட நிற்க வச்சார். அதோட அசிங்கமாக இது 90 ராகுல் காந்திக்கு போட்டியாக ஒரு 90 வயசு அம்மாவை கொண்டு போய் நிறுத்தினார். அது கேவலம். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இங்கே நடிகரை பற்றி சொன்னார். பல நடிகர் இன்றைக்கி கட்சியில் ஆரம்பிக்க போகிறாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாராவது கூட நின்னாங்களா? அதில் ஒரு நடிகர் பாவம் அப்போ வந்து டிமானிட்டைசேஷன் கரெக்டுன்னு சொன்னார், லேக்கு க்ளீன் பண்ணார், எல்லாம் பண்ணார். இன்றைக்கி அதை பற்றி ஏன் பேசணும்? அவர் கியூட நிற்காமல் எப்படி பணத்தை மாற்றினார்? சார் சொன்னார் ஆர்ஜிஏஎஸ்ன்னு, சுப்ரீம் கோர்ட்டே கிளியராக சொல்லிட்டான், டைரி என்ட்ரிஸ் ஆர் நாட் அட்மிசிபிள். ஸோ அதை நம்ம இங்கே பேசக்கூடாது. என்னது டைரி என்ட்ரிஸ் சொல்லவும் இல்லைன்னா ஒரு சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. அது விடுங்க, டைரி என்ட்ரிஸ் ஆர் நாட் அட்மிசிபிள் இன் கோர்ட்டு, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். அப்புறம் சார் கவுண்டர் ஃபீட் நோட்ஸை பெருசாக ஊதினார். உர்ஜித் பட்டேல் என்ன சொல்கிறாரு, 0.0004, அதாவது 4000 கோடி கூட கிடையாது. அப்போது ஒரு கொசு மூட்டைப்பூச்சியை பிடிக்கிறதுக்கு வீடியோ கொளுத்துற லேஞ்சில் பண்ணிவிட்டு இப்படி பேசக்கூடாது. அப்புறம் ஏதோ நில விலையெல்லாம் இறங்கிடுச்சு பாவம், அவருக்கு ஸ்டேட் பேங்க் மேனேஜர் இங்கே பல பேர் வீடு வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, விலை குறையும்னு காசை வச்சுட்டு நீ காலத்தால் கூட பார்த்துட்டேன், வெள்ளை பணம் வச்சுட்டு. எங்கேயுமே விலை குறையிலையே, எல்லா டிவியில் எல்லாரையும் குறைஞ்சிடுச்சிங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. விலை பாதியாகி எவ்வளோ கொஞ்சம் நான் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணல. விலை பாதியாகி அப்படி ஓஹோன்னு இருந்தால் பிளாட்ஸ் எல்லாம் ஓஹோன்னு விற்று, ஃப்ளாட்டெல்லாம் விற்று, இந்த ஓஎம்ஆரில் இருக்கிற எம்டி ஃப்ளாட்டெல்லாம் விற்று மக்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்க. அப்படி விலை விழுந்ததுன்னா ஏன் இவ்வளோ ஃப்ளாட்டு விற்காமல் இருக்குது? பில்டர்லாம் ஏன் கட்டத்தில் இருக்கிறாங்க? அப்புறம் ஏதோ கவுண்டர் ஃபீட் நோட்னா ரிசர்வ் பேங்க்குக்கு மேலே பிஜேபிக்கு தெரியுமா? சரி, நான் சொல்ல ஒரு எக்ஸ்பர்ட் உர்ஜித் பட்டேல் வேணாங்கிறாரு, ரகுராம் ராஜன் அதுக்கப்புறம் 9 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட லேசாக கேட்டாங்க, நான் நோட்டே எழுதி கொடுத்துட்டேன் மானான்னு. ராஜன் சரிப்பா, அவர் ராகுல் காந்தியோட ஆள். அரவிந்த் சுப்ரமணியம் யார் அப்பாயின்ட் பண்ணாங்க? நீங்கள் தானே அப்பாயின்ட் பண்ணீங்க. அரவிந்த் பனகரியா யார் அப்பாயின்ட் பண்ணீங்க? நீங்கள் தானே அப்பாயின்ட் பண்ணீங்க. உர்ஜித் பட்டேல் யார் அப்பாயின்ட் பண்ணது? நீங்கள் தானே கவர்னர் ஆக்கினீங்க. இவங்கெல்லாம் வானாங்கும் போது இன்றைக்கி வரைக்கும் ஜெய்ட்லிக்கு தெரியாதுங்கிறது அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாது. நீ யாரை கன்சல்ட் பண்ணி நீ செஞ்ச? நீயும் அமித்ஷாவும் ரூமில் பூட்டிக்கிட்டு செஞ்சுவிட்டு நாட்டை காப்பாற்றினேன்னா எப்படி நம்புறது? அதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுக்கு என்ன படிச்சிருக்கிற? ஓட்டு வாங்கினா என்ன வேணால் செய்யலாமா?
நிச்சயமா சார் இந்த 6 மாதங்களுக்கு அந்த முன்னாலே தகுதி பத்தி தான் பேசுறது 6 மாதங்களுக்கு முன்னாலே கேவலமா இருக்கு. என்ன ராஜீவ் காந்திக்கு என்ன நான் வர்றேன், இல்ல, நான் வர்றேன். இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க, ஒரு பைலட் தகுதி பத்தி பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டுல எல்லாம் அச்சடிக்கப்பட்டது பணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க. அது இல்ல குற்றச்சாட்டே இல்ல, ராட்சைல்ஸ் தான் அடிச்சான்னு ஆர்டிஐல ப்ரூவன். நீங்க குற்றச்சாட்டே இல்ல, இவர் சும்மா நான் சொன்னதுன்ட்டார் இவரு. உர்ஜித் பட்டேல் நோட்டை நான் படிக்கிறேன், உர்ஜித் பட்டேல் கையெழுத்து போட்ட நோட்டை படிக்கிறேன் நான். நீங்க இந்தியாவில் பிரஸ் இருக்கும்போது ஏன் வெளிநாட்டு சுவிட்சர்லாந்து அடிச்ச? சுவிட்சர்லாந்து கருப்பு பணத்தை எதுக்கு நோட்டு சுவிட்சர்லாந்து அடிச்சுட்டு வந்த? யார் அடிச்சது? யார் உங்களை தான் அடிச்சான்? உங்களை தான் அடிச்சாது. பாருங்க, நாங்க ஆச்சரியம் இருக்கோமா? இல்ல நீங்க பாலாஜி வெங்கட் சார் முடிக்கிட்டு நான் வர்றேன். என்கிட்ட இருக்கு சார். இல்ல, வர்றேங்க. அவர் சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிக்கிறது நீங்க பதில் சொல்லுங்க. ராட்சைல்டு கம்பெனி மூலமாக வெளிநாட்டுல பணம் அடிச்சது ரிசர்வ் பேங்கே ஒத்துக்கொள்ளின்னு இருக்கு. நீங்க அடிச்சதுன்னா ஒத்துட்டு இருக்கு. வர்றேங்க சார். இப்ப பணமதிப்பிழப்பு நடவடிக்கை அப்புறமா விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? பணமதிப்புனா அப்ப நீங்க 100 ரூபா நோட்டு 200 ரூபா நோட்டு தானே அடிச்சிருக்கணும். ஏன் 2000 ரூபா நோட்டு அடிச்சிங்க? 1000 ரூபா நோட்னா ஒரு சூட் கேஸு, 2000 ரூபா நோட்னா டபுள் அமௌண்ட் அதே சூட் கேஸு. சரிங்களா? சரி, அவ்வளோ கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிருந்தா கூட எல்லா கட்சிகளுமே தேர்தலில் காசு கொடுக்கறதெல்லாம் நின்று இருக்கணும், கொஞ்சமாவது கம்மியாக இருக்கணும். கம்மியானமே தரலையே ஜாஸ்தியாக இருக்குது. சரி, கரன்சின்னு இது அது ஃபெயிலியர் ஆனோன்னா நாங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு கதையை புதுசாக கிளப்பினோம். ஆமாம், பணம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பணத்தெல்லாம் வந்தால் பார்த்தா அன்றைக்கி இருந்தது 15 கோடி, இன்றைக்கி 15 லட்சம் கோடி, இன்றைக்கி இருக்கிறது 19 லட்சம் கோடி. உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்குது. 15 லட்சம் கோடி நிறுத்த வேண்டி தானே. ஏன் கரன்சியின் சர்க்குலேஷனை ஜாஸ்தி அடிக்கிறீங்க? இப்போ பாவம் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை கொண்டு போய் பேங்க்கில் உட்காந்துருக்கீங்களா? எக்கனாமிக்ஸே தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை போய் ரிசர்வ் பேங்க் கவர்னராக நம்ம ஹிஸ்ட்ரியில் முதல் வாட்டி ஆக்கியிருக்கிறோம். அந்த ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எதுக்கு நோட் அடிக்கிறாரு? இப்போ நீங்கள் தான் நாங்கள்லாம் சரியில்லை, படித்த மேதாபிலாம் சரியில்லைன்னு ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை கொண்டு போய் இதில் உட்காந்துருக்கிறேங்க ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் எதுக்கு நோட் அடிக்கிறாரு? கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது இந்த எலெக்ஷன் டயத்தில் துரைக்கண்ணா சார், அதாவது எல்லா எதிர்க்கட்சிகளுமே பண மதிப்பிழப்பை பற்றி விமர்சித்து பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு வர்றாங்க. பண மதிப்பிழப்பு நல்ல நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நீங்கள் முன் வச்சிங்க. ஒருவேளை நோக்கம் நல்லது, அது வந்து ஃபெயிலியரா இல்லை வந்து நல்லபடியாக முடிஞ்சுதாங்கிறது வேற. நாங்கள் நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்தோன்னு சொல்லக்கூட பாஜகவினர் தயங்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது தேர்தல் நேரத்தில். அதாவது இது சொல்ல தயங்குறாங்களா இல்லை இந்த குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து கடந்து போக நினைக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல. சரி, சகோதரர் சொன்ன மாதிரி அந்த அமலாக்க முறை தான். நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஒரு காலக்கெடு, முதல்ல கடந்த காலங்களில் கூட அந்த 1000 ரூபா நோட்டு செல்லாது என்று அறிவிக்கிற பொழுது ஒரு காலக்கெடு கொடுத்து அதெல்லாம் மாற்றி ரெடி பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கடந்த காலத்துல வந்து செல்லாது, அவ்வளவுதான், திருப்பி எல்லாம் கொடுக்கல. மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்து செல்லாது, அதுதான் ஒரு தேதி நிர்ணயித்தாங்க. இல்ல தேதி எல்லாம் கிடையாது, நீங்க வச்சிருந்த துட்டு செல்லாது, முடிஞ்சு போச்சு கதை. அதான் மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்த ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சார். இந்த தேதிக்குள்ள அந்த 1000 ரூபாய் மாத்தலைன்னா செல்லாது, அப்படி அதான் சொல்றேன். அப்படி தேதி குறிப்பிட்டு தான் பண்ணாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு அறிவிப்பை பொதுமக்கள்கிட்ட வெளியிட்டு இருந்தா சகோதரர் சொன்ன மாதிரி இந்த சாதாரண கீரை வியாபாரி, மீன் வியாபாரிகள், சாதாரண மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு அன்றாடம் செலவுகளுக்கு கூட பணம் இல்லாத பல தாய்மார்களும் ஏழைகளும் பார்த்துனாங்க. ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். ஆனால் இந்த பாதிப்பை கடந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுடைய வாக்குறுதிகள்னால இருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகளும் இப்போ நிறைவேறப்படாத ஒரு நிலை இருக்கிறது. இதையும் தாண்டி லஞ்ச ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நிச்சயமாக பொதுவெளியில் கொண்டு வரணும், விசாரிக்கணும் தன்னடை. நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் தவறு செய்திருக்கிற போது புகார்கள் வருகிற பொழுது அந்த புகார்களை கடந்து போகாமல் எதிர்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுவாங்க சட்டப்படி நாங்கள் அதை சந்திப்போம், சட்டப்படி சந்திப்போம். சட்டப்படியாக சந்தித்து அதில் இருக்கிற தவறுகளை களைந்து அந்த பணங்களெல்லாம் கைப்பற்றி கொண்டு வரணும். அதெல்லாம் பெரிய இதில் வந்து மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் சொன்னீங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த கட்சிக்கு தான் அதிகமாக நிறைய போயிடுச்சு. ஆமாம், நாம் அரசியல் களத்தில் பொது வெளிகளில் பார்க்குறோம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பல அரசியல் கட்சிகளே எந்த வகையில் அவங்களுக்கு பணம் வருது என்னன்னு தெரியல. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதிகள் தான் இருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்தணும். ஏன்னா நான் ஏற்கனவே கடந்த விவாதத்தில் சொன்ன மாதிரி இதையெல்லாம் முழுமையாக ஒதுக்கிறதுக்கு நாம் வந்து அந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய வேள்வியாக எடுத்து இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக மக்கள் வந்து வாக்களிப்பதற்கான ஒரு காரணியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னமோ இந்த அரசியல்வாதிகளுடைய புகார்கள் குற்றச்சாட்டுகளை மனதில் இருத்தி இவங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்களான்னு தெரியல. மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி, நேரடியா ஏடிஎம் வாசல்ல நின்று இருக்கிறாங்க, மாத்த முடியலங்கிற ஒரு துன்பத்தை கிட்ட 2 மாதங்களா அனுபவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்கிறேன், அது மறந்துடுவாங்களா, அது பிரதிபலிக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன்.
அது அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மக்களினுடைய மனநிலையை பொறுத்தவங்க. அப்போ பொதுவாக தென் மாநிலங்களில் ஒரு பெரிய அதிருப்தி பெருமளவில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. வட மாநிலங்களில் அது ஒன்றும் பெரிய அளவில் அதிருப்தியாக இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியல. சில கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வர்றதை பார்க்குற போது இருக்குது. நிச்சயமாக மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆட்சி அதிகாரத்தில் இல்லவர்கள் மீது ஒரு கடுமையான அதிருப்தி என்பது இருக்கும். அது கடும் கோபமாக ஆத்திரமாக மாறுகிற பொழுது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை என்கிற பொழுது அந்த அரித்மெட்டிக் அடிப்படையில் வருதுங்கிற போது ஓரளவுக்கு மக்கள் அந்த வாக்கு சதவீதத்தை பிரித்து கொடுக்குற போது ரெண்டு பக்கமே வெற்றி வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை. நிச்சயமா சார். அமித்ஷா மேல வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு, இந்த பண மதிப்பிழப்பு நீக்கும்னா அவர் இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கியில வந்து அதிகமான பணம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல வந்து மாற்றப்பட்டது 5 நாட்கள்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்பொழுதும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றப்பட்டது 40% கமிஷன் அப்படிங்கிறது எல்லாம் அமித்ஷா தான் பாத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி ராவினுடைய ஒரு அதிகாரி பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த வீடியோவில். ஏன் அமித்ஷா எல்லா இடங்கள்லையும் இப்படி தலையிடுறார்? அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த சொல்லி நான் எல்லாருமே சொல்கிறீங்க, நம்ம நாட்டில் வருமான வரி சட்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா, அது செயல்படுதா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். 1968 வந்து 2500 ரூபாய்க்கு மேலே கேஷ் டிரான்சாக்ஷனே கூடாதுன்றது தான் சட்டம் நமக்கு சொல்லுது. அது படிப்படியாக வந்து 80 காலங்களில் 20,000 அளவுக்கு வச்சுருந்தோம். 20,000 ரூபாய்க்கு மேலே எந்த விதமான கேஷ் டிரான்சாக்ஷன் நடத்தக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய வருமான வரித்துறை சட்டம் சொல்லுது. ஆனால் நான் என் வீட்டில் என் குழந்தைக்காக நான் வந்து 2 லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சுருந்தேன், அதை ஒரே நாளில் பிடிங்கின்னு போயிட்டான் அப்படின்னும் போது அந்த உன்னுடைய சட்டத்தை மீதுன்னு சொல்லக்கூடிய சொல்லு இதுவரையில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னு சொன்னாங்க, இவ்வளோ தான் கேஷ் டிரான்சாக்ஷன், இதுக்கு மேலே கேஷ் கொடுக்கக்கூடாது, நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டத்தை அமல்படுத்தி தடுத்திருந்தால் இந்த அவநிலை அந்த ஏழைக்கு வந்திருக்காது. அதை இவங்க சரியா செய்யல. முந்தைய அரசு காங்கிரஸ் அதை சரியா செய்யவில்லை. பால்காரரு கையில வச்சிருக்கிற காசு திடீர்னு அடுத்த நிமிஷம் செல்லாதுன்னா முந்தைய ஆட்சி தோண்டி எடுத்து போய் சரியா செய்யலங்கிறது இப்போ இது மாதிரிதான். அப்போ இல்ல காங்கிரஸ் சொன்னா அடிப்படை காரணம் உங்களை பேச விட்டாச்சு. இந்த ஊழலுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்கலாம் என்று பெஞ்ச்மார்க் ஃபிக்ஸ் பண்ணது மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். இல்லங்க நான் வர்றேன். ஒரு சாமானியரா இல்ல சார், நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லல. சாமானியரா அவர் சொல்றாரு நான் கையில 200 ரூபாய் கைய விட்டு போயிடுதுன்னு பயம். அதுல அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க சாமானியன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சாமானியனை பத்தி பேசுறீங்க இல்லையா, இந்த பணம் மதிப்பிழப்பு நீங்க சொல்ற அந்த பணம் மதிப்பிழப்புக்கு அப்புறமா 5 மாநிலங்கள்ல தேர்தல். அந்த 5 மாநிலங்கள்ல மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்துல பாஜக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றது, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. குஜராத்ல வெற்றி பெற்றது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஹரியானா வெற்றி பெற்றது இல்லைன்னு மறுக்க முடியாது. அந்த காலகட்டங்களில் இழந்த ஒரே மாநிலம் பஞ்சாப் தான். அப்போ மக்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்பதுதான் அர்த்தம். அதனால மக்களுக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்தாங்க இதுல ஏதோ ஒன்று முக்கியமா ஏதோ ஒரு முதல்ல மாட்டணும். ஆனா மாட்டிருப்பது என்பதுதான் அதுலயும் உண்மை. ஏன் கர்நாடகால கூட இவங்களால வந்து இது பண்ண ஒரு கூட்டணி வச்சுதான் இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஆனால் மிகப்பெரிய கட்சி அப்படின்றது பாஜக தான். அதுலயே நீங்க மாற்றலாம் பேச முடியாது. இன்னைக்கு கூட்டணியில ஒரு மதிப்பு சபை நடக்குது, அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். மீதி எல்லா மாநிலங்களும் நான் கேட்டுறேன். நீங்க சொல்றீங்க உத்தரப்பிரதேசத்துல மக்கள் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு. இன்னைக்கு நாடு தழுவிய நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. பண மதிப்பிழப்ப சொல்லி எத்தனை பாஜக தலைவர்கள் வாக்கு சேகரிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சாரத்திலும் எந்த பாஜக தலைவர்களும் நான் இப்ப பேசுறது என்ன, பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் டிமானிட்டேஷன் என்பது மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டம். அது ஊழலை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தது, நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தது, நாட்டில் பதுக்கலை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தது. இல்ல வரப்போற வாக்குகளை நீங்க கெடுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். இல்ல வர்றேங்க. 1,14,000 கோடி
இந்த டிமானிட்டேஷனால பிளாக் மணி மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைத்த வருவாய் என்பதை இவர் சொன்ன அதே ஆர்பிஐ ரெக்கார்டு வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல இருக்கு சார். ஆர்பிஐ என்னைக்கு எப்போது சொன்னுச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறது வசதியா. அதான் சார் இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம்ல வந்து 65,250 கோடி இல்லன்னு மறுக்க முடியுமா? அது இதுக்கு முன்னாடியே சார் இல்ல அதெல்லாம் டிமானிட்டேஷன் அதுதான் சார் டிமானிட்டேஷன் முன்னாடியே வந்தது சார். அதுதான் சொல்றேன் சார். டிமானிட்டேஷனால வந்த அமௌண்ட் எங்க இருக்கு? டிமானிட்டேஷன் கிடையாது கரெக்ட். டிமானிட்டேஷன் மூலமா வந்த அமௌண்ட் எங்கன்னு கேக்குறாரு இல்லையா? இன்னைக்கு சிஸ்டம் உள்ள இருக்கு அந்த பணம் உங்ககிட்ட தூக்கி தொடர்ந்து பேசலாம். அன்புக்குமரன், அதாவது அரசியல் ரீதியா பல்வேறு குற்றச்சாட்டுகளா வந்து முன்வைக்கல. அதாவது வந்து பணமதிப்பிழப்புங்கிறது ஒரு ஊழல் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றதும் அதை பாஜக மறுக்கிறது நம்ம அரசியல் ரீதியா வந்து பார்க்கலாம். அதை தாண்டி வெளிநாட்டுல வந்து அச்சடிக்கப்பட்டதுங்கிற அது ஆர்பிஐ கூட ஒத்துக்கிட்டாலும் கூட 40% கமிஷன் பெற்றுக்கொண்டு மாற்றி கொடுத்தார்கள் இப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மக்கள் மத்தியில நம்புறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னால நான் ஒன்று சொல்லிக்கிறாங்க. சார் சொன்னார், அதாவது வந்து வருமான வரம்புன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னால் 20,000 இருந்தது, அப்புறம் 50,000 இருந்தது. அது ஒரு சரி 20,000 இருந்தது, இதுதான் வரம்பு. இதுக்கு மேலே நீங்கள் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து செல்லாது. அது அப்படி கிடையாது, பணம் கொடுக்கக்கூடாது. சரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ சொன்னார் இல்லைங்களா? இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம்லாம் இது சரியாக செய்யலை, இதை ஃபாலோ பண்ணலன்னு வேறு சொன்னார். நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் தான் டிமானிட்டைசேஷன் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இந்த மாதிரி வச்சு இருக்கக்கூடாதுப்பா, ஒழுங்கா எடுத்து வந்து அக்கௌண்ட்ல சேர்த்துருங்க சொல்லிருக்கலாமா? கோல்ட் ஸ்கீம் அதானே கரெக்ட்? இருங்க சொல்லலையே சார். சொல்லலையே. நரேந்திர மோடி எல்லா டிவிலையும் தோன்றி நவம்பர் 8ஆம் தேதி 2016 கோல்ட் ஸ்கீம் இருக்கு. சொன்னாரான்னு கேக்குறாரு. ஏன் டைம் அவர் எடுத்துக்க வேண்டாம். ரைட்டுங்களா? 3 மணிக்கு டிவில தோணி, அதாவது சாயங்காலம் 8 மணிக்கு டிவில தோணி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரோ இந்த டிமானிட்டேஷன் கதாநாயகன் இந்த மாதிரி டிவில தோணி செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. ரைட்டுங்களா? இப்போ அந்த அவங்க சொன்ன அந்த இது ஒரு பார்ட். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் கிட்ட இந்த பணம் எல்லாம் வந்து பிளாக் மணி இருக்குது, அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ இருக்கிற மணியெல்லாம் என்ன பிளாக் மணியாக வேற என்ன? அப்போ எல்லாத்தையும் இவங்க எடுத்துகிட்டு இருந்தாக்கா திரும்பி எப்படி இவங்க கையில் இருக்குது? ஐயாவே சொல்கிறாரு 8 கோடி வந்து நேற்று இதில் தெலுங்கானாலேயோ ஆந்திராலேயோ பிடிச்சதா சொல்கிறாரு. 8 கோடி ரூபாய் பிஜேபி காரங்க கிட்ட இருந்தே எடுத்திருக்காங்க அப்படின்னா பண மதிப்பு எங்கே தோல்வி தானே? அடுத்து ஐயா இந்தியா ஃபுல்லா இதேதான். அதே போல அடுத்து சொன்னாரு சார் சொல்லும் போது வந்து வட மாநிலங்கள்ல வந்து இதோட இம்பாக்ட் பெருசா இல்லை, ஒன்றும் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அவனும் சாமானிய மக்கள் தான், நானும் சாமானிய மக்கள் தான். அங்கேயும் குரல் கொடுத்து அங்கே பேசாமல் இருந்தவங்க எல்லாருமே அதே பணக்காரங்க தான். நீங்கள் நல்லா பாருங்கள், தெளிவாக திரும்பியும் சொல்கிறேங்க, நடிகர்கள் இதை பற்றி பேசலைங்க. அப்போது எல்லாம் புகழ்ந்தாங்க. பெரிய பெரிய பண முதலைகள், பணக்கார கம்பெனிகள், இவெல்லாம் இதை புகழ்ந்தான். அடுத்து பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாம் புகழ்ந்தாங்க. ரைட்டுங்களா? இது தவிர வேறு இந்தியாவில் வேறு யாருமே இதை பற்றி பேசலை. அடி உதையும் வாங்கி க்யூவில் நின்று கஷ்டப்பட்டது தாங்க ஏழைகளோட மிச்சமான வேலை. அந்த ஓட்டை எப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு உங்கள் மூத்த கட்சி தலைவர் யார், ஒரு யஷ்வந்த் சிங்கா, அப்புறம் நம்ம இவர் அத்வானி அவரே சொல்லியிருக்காரு இவிஎம்ல என்னென்ன வேலைங்கள்லாம் நாங்கள் பண்ணோங்கிறத சொல்லியிருக்காங்க. கேட்டீங்களா? நிறைய விஷயம் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது வந்து தனி டிபேட்ல வேணா பேசலாம். அதுக்கே பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சாமானியம்னா கேட்குற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியல. ஒண்ணு டிமானிட்டேஷன் கதாநாயகன் நாமா, பணம் கருப்பு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்ற மோடி அவர்கள் யாரு? நான் பேசுறேன்னு இவர் சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்லலாம், இன்னொரு பிஜேபி மோடி தானே கதாநாயகன், டிமானிட்டேஷன் கதாநாயகன் அவர் தானே, இந்தியாவோட பொருளாதாரத்தை சிதைச்சவரே அவர் தானே. அவர் சொல்லட்டும் ஒரு பொதுக்கூட்டம், அவர் சொன்னார்னா அவர் சொல்லட்டும் டிமானிட்டேஷன் வந்து நான் எடுத்துட்டு வந்து இந்தியா பொருளாதாரத்துல பெரிய இடத்துல இருக்குது, இந்தியா பொருளாதாரத்துல பெரிய இடத்துல இருக்குதுன்னு அப்படின்னு அவர் சொல்லட்டும். பாருங்க, நீங்க தானே சொல்றீங்க. இல்ல கண்டிப்பா நம்ம பேசலாம். அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் சொன்னாரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசத்துல நாங்க பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றோம், அது எடுபடல, அதே மாதிரி இதுவும் எடுபடாதுங்கிறார். எப்படி பாக்குறீங்க? சொல்றேன், யூபி ரிசல்ட் வரைச்சா இது ஃபுல்லா தெரியாது என்ன இம்பேக்ட் போக தான். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு தான் எவ்வளோ நோட் எண்ணினாங்கன்னு. திருப்பதியிலேருந்து 4 பேரை கூட்டின்னு போயிருந்தா இப்போ 45 நாளில் எண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம். நேற்று ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணால், பிஜேபி தோழர், எனக்கு பள்ளியிலேருந்து கூட படிச்சுட்டு வந்தார். அவர் வந்து அவர்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்த பேசினேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வந்து இதில் ரால இருந்த அதிகாரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு அதிகாரி சொல்கிறதெல்லாம் வந்து நம்பகத்தன்மை கிடையாது அப்படின்னாரு. 2G வழக்கில் அதிகாரி சொன்னாரா இல்லை அந்த ஆண்டவன் வந்து சொன்னானா ஊழல் நடந்திருக்குன்னு? இல்லைங்களா?
அதிகாரிகள் தான் அங்கே வெளியே எடுத்துட்டு வராங்க. இந்த அதிகாரிகள் இன்னைக்கு என்னவோ ப்ராப்ளம் ஆச்சு, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இதுக்கு மேல வந்து எங்க போனாதான் இது வெளியே விஷயம் வராங்கிறது இப்போ வெளியில நிச்சயமா நான் வர்றேன் உங்கள்கிட்ட நான் வர்றேன், நேரம் கொடுக்குறேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, தெளிவாக இவங்க வந்ததே பொய். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அப்போ வந்து கோவாவில் அந்த சமயத்தில் எப்படி ஆட்சியை பிடிச்சாங்கன்னு தெரியும். இன்றைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கோவா, இந்த நார்த் ஈஸ்ட். நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல அவர், ரைட்டுங்களா. அப்புறம் பழைய கால அரசு இப்போ தான் மோடி புதுசாக அரசில் வந்த மாதிரியும் இவர் தான் முதல்ல எல்லாத்தையும் பண்ண மாதிரி இருந்தால், அப்போ 6 வருஷம் வாஜ்பாயும் அத்வானி ஊழல் பண்ணிட்டு இருந்தாலும் அவரே ஒத்துக்கிறாரு. சரி ரைட்டுங்களா. நீங்கள் சொல்லிட்டீங்க. ரைட். அத்வானி ரிசர்வ் பேங்க்குக்கு எங்கே பணம் வந்தது எங்கே பணம் போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லி, இப்போ கிளியராக ரிசர்வ் பேங்க்கோட இப்போ இருக்கிற மினிட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கோடி இவங்க பேங்க் மூலமாக போட்டது. எவனும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போடாமல் க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாகி பேங்க்லேருந்து எல்லாம் கேஷ் விட்ரா ஆக போகுது. இது ஒரு பசிலாக இருக்குது. இன்றைக்கி அழகாக திரும்பி போட்ட சிஸ்டமில் இருந்த பணத்தெல்லாம் வெளில உருவியாச்சு. பேங்க்குக்கு இன்றைக்கி டெபாசிட் க்ரோத், அதாவது ஆர்பிஐ ரேட்டு கட் பண்ணுற அளவுக்கு 4% ரேட் கட் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ இந்த ஒரு 2 வருஷத்தில். சொல்லி முடிச்சிட்டு சார், முடிச்சிட்டு நேரம் இல்லை, 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சா டிஸ்டர்பே பண்ணல. 4% குறைஞ்சாலும் நீங்கள் சாமானியன் வாங்குகிற வட்டி ரேட்டு அவ்வளோவா குறையலை. விலை இவர் சொல்கிறாரு வீடு விலை குறைஞ்சிடுச்சுன்னு, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. எவனாவது பாதி விலையில் வீடு வாங்கியிருந்தான்னு சொன்னாலும் சந்தோஷம். யாருக்கும் பாதி விலைக்கு வீடு கிடைக்கல. தங்கம் விலை ஏறி தான் இருக்கே தவிர குறையலை. ரைட்டுங்களா. யூபியில் தங்கம் விலை என்ன வர்றேங்க அதோட இப்போ ஜாஸ்திங்க. ஜிஎஸ்டியில் அதை எல்லா ஆளும் சொல்கிறாங்க. ரேட்டை ஏற்றினதில் கோல்டை வந்து எல்லாம் ஸ்மக்லிங் திரும்பி பண்ணிட்டாங்க. இப்போ கோல்டில் இவங்க ஜிஎஸ்டி போட்டதில்லை, ரேட்டை ஏற்றி போட்டதுலேருந்து கோல்டு வந்து இப்போ குருவி மூலமாக தான் கோல்டு வருது. அதெல்லாம் நாங்கள் எண்ட் பண்ணுவோம்னா. ஸோ குருவி கோல்டுங்கிறது ஸ்மகிள்டு கோல்டு. அழகாக கோல்டோட கன்சம்ஷன் இன்னும் ஹையாக தான் இருக்குது. குருவி மூலமாக தங்கம் வந்துட்டு தான் இருக்குது. தங்கம் 20 டன் நம்ம டைரெக்டாக இம்போர்ட் பண்ணோம்னா 30 டன் குருவி மூலமாக வருது. இந்த பஞ்சாபில் நடந்த தாக்குதலில் ஒரு டிஎஸ்பி ஆக்ஷனே எடுக்காத டிஎஸ்பி என்ன பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு ஜுவல்லரோடு அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தார். தங்கம் வரத்துக்கு ஒரு ரூட்டை திறந்து விட்டுருந்தாங்க 2 சைடில். அது மூலமாக தீவிரவாதி வந்து பட்டான்கோட்டில் பாம்பு போட்டாங்க. இப்போ பஞ்சாப் அரசு செயலிழந்து விட்டது. கொஞ்சம் இருங்க, நீங்கள் தானே சார் பார்டர் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று ஒன்று இருங்க, நினைவுபடுத்துகிறேன் ஒரே ஒரு எல்லா இடத்து மூலமாக நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலேருந்து தங்கம் வருது. இன்னைக்கு இவங்களால பிடிக்க முடியல. நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுக்கு சேர்த்து அவர் சொல்லிட்டாங்க, இந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வந்து அப்ப பெட்ரோல் போடலாம், பழைய 500 ரூபாய் வச்சு போடலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பெட்ரோல் பங்க்ஸ்ல எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற அந்த பெட்ரோலியத்துறை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் இந்த பழைய நோட்டுகள் வந்தது, இவ்வளவு லட்சங்கள் வந்தது, இவ்வளவு கோடிகள் வந்தது, இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட். இது நிச்சயமா அடுத்து வர அரசு விசாரிக்கணும். எங்க ஆர்பிஐ சொல்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு, பெட்ரோல் பங்க் சொல்றதுக்கு எவ்வளவு வருஷம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா. அதாவது கருப்பு பணம், இந்த கள்ள பணம் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா 1000 ரூபாய் நோட்டுகள் தான் வந்து அதுக்கு வந்து வழிவகை ஏற்படுத்துது. அப்படின்னா அதுக்கு மேல 2000 நோட்டு அடிச்சடிக்கிறதுல எந்த விதத்துல நியாயம்னு ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்கு இல்லையா சார்? இல்லை நிச்சயமாக அது வந்து ஒரு பணம் அதிகபட்சமான மதிப்பு எடுக்கிற பொழுது அந்த மதிப்புள்ள பணத்தில் தான் அதிகமாக அவங்க கள்ளப்பணத்தை சேமிக்க முடியுங்கிறதுனால அதை விட குறைவாக தான் இருக்கும். 1974-75 நினைக்கிறேன், மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், இந்த 100 ரூபா நோட்டெல்லாம் அவருடைய அந்த அனலைஸுங்கிற அந்த கொள்கை புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இந்த 100 ரூபாய் நோட்டு என்பது அதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதைத்தான் கள்ளப்பணமாக பதுக்குறாங்க. எனவே இந்த 100 ரூபாய் நோட்டையே மதிப்பிழக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது ஒரு திரைப்படத்தில் கூட சொல்லியிருப்பார். ஸோ அந்த வகையில் 1500 என்பது அதிகபட்சமான மதிப்பு என்கிற பொழுது அதை விட குறைவாக தான் அச்சடிச்சிருக்கணும். இது என்ன பண பரிமாற்றத்துக்கு கொஞ்சம் எளிதாக லகுவாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த 2000 ரூபாயை போட்டிருக்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சி கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை புகார்களை தெரிவிக்கிறார்கள். அந்த ஆட்சி கட்சி மாறி எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வருகிற பொழுது ஒரு 6 மாதம் ஒரு வருடம் மீண்டும் இந்த ஆட்சி கட்சி எதிர்க்கட்சியாக போன பழைய ஆட்சி கட்சியினர் இதே போன்ற ஊழல்களை புகார்களை குற்றச்சாட்டுகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் இதை எந்த காலகட்டத்தில் இதை நம்ம உணர்ந்து தேர்ந்தெடுக்கணும், இவங்களுக்கு எப்படி நம்ம பாடம் கற்பிக்கணுங்கன்னு தெரியாத அளவில் தான் மாநிலத்திலையும் சரி மத்தியிலும் சரி இருக்குது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காங்கிரஸ் கட்சியினர் இந்த பாரதிய ஜனதா கட்சியினால் இந்த பாதிப்புகள் இருக்கிறது, எங்களில் நாங்கள் இந்த மாதிரி சாதனைகள்லாம் கடந்த காலங்களில் செய்திருக்கிறோம்,
அந்த தவறுகளை எல்லாம் நீக்கி நாங்கள் இனி ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோங்கிற ஒரு உறுதிப்பாட்டை அவர்கள் தெரிவித்தால் அவங்க மேலே நம்பிக்கை வரும். இந்த நிகழ்கால தவறுகளை நாங்கள் சரி செய்து மீண்டும் ஒரு நல்லாட்சியை கொடுப்போங்கிற மாதிரி இவங்க மக்கள்கிட்ட போனாங்கன்னா அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இன்னொன்று, இந்த மாநிலத்தை 5 முறை ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அவர்களுமே இந்த கடந்த கால 7 ஆண்டு கால ஆட்சியினுடைய தவறுகள் எங்கள் ஆட்சியில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்ணுறபோது இதை இந்த 7 ஆண்டு காலம் நாங்கள் இந்த சாதனைகள்லாம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு தவறு என்று தெரிந்ததை நீக்கி பண்ணணுங்கிற மாதிரி இவங்களும் போனாங்கன்னா இதை மக்கள் சீர்தூக்கி பார்த்து யார் நமக்கு சரியானவர்கள். நான் ஒரு குறள் சொல்லுவேன், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலர். மிகை நாடி யார் பக்கம் தவறு குறைவு, சரியானது எங்குங்கிறத மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்தாங்க. நிச்சயமா சார், டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா உத்தரப்பிரதேசத்துல மக்கள் எங்களை அங்கீகரிச்சாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, தமிழக மக்கள் பாஜக அங்கீகரிப்பாங்க நீங்க நம்புறீங்களா? ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சு. கண்டிப்பா அங்கீகரிப்பாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை. ஏன்னு வச்சுக்கங்களேன், இங்கே வந்து சென்ற தேர்தலையே 2014 தேர்தலையே வந்து ஒரு கோஷம் தான் வச்சாங்க. அந்த கோஷம் என்னன்னா மோடியா லேடியா டாடியா, இதுதான் கோஷம். ஆனால் இப்போ உங்களுக்கே தெரியும், அதில் 2 பேர் பாவம் அவங்களுடைய இது இறந்துட்டாங்க. இன்றைக்கி மிஞ்சி இருப்பது மோடி மாத்திரமே. அதனால் இந்த மக்கள் அந்த மோடியைத்தான் தேர்ந்தெடுப்பார்களே தவிர மற்றவர்களை அல்ல. அதாவது 4000 ரூபாய்க்காக 4 மணி நேரம் நான் க்யூவில் நின்று 4 வருஷம் அந்த 4000 ரூபாய் வச்சு சாப்பிட்றவன்னு நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு நல்லா தெரியும் அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. அதை தெரிஞ்சதுனால தான் அவங்கள இந்தியா முழுக்க அவங்கள வந்து நிராகரிக்கிறாங்க மக்கள். இல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்ல, இல்ல நீங்க 4 சொன்னீங்க, அது 40 வருஷம் கேட்டாலும் அதனுடைய வழி இருந்துகிட்டே இருக்கும் மக்களுக்கு. இருக்குங்க. 100 பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன பதில் சொல்றாங்க? என்கிட்ட நியாயமான சேர்த்த பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் வங்கியில செலுத்தி நான் திருப்பி வாங்கிடுவேன். ஆனா நியாயமா இல்லாத பணத்தை எடுத்து போய் வங்கியில போட்டுட்டு இன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாத பணம் தான் அங்க சர்ப்ளஸா இருக்குது. அதனால தான் இங்க ராகுல் காந்தி வந்து ஏழைகள் இறந்து போனாங்க. ஒரே நிமிஷம் சார், அந்த அதுக்கு தான் நான் சொல்லிட்டேங்க சார். யாராவது பாருங்க, ஆனுவல் இன்கம் 1 லட்சத்துக்கு மேல இருக்கான்னு பாருங்க. ஏழைங்கள்னாங்க ஒரு நாள் பேங்க்ல நிக்கலாம், 2 நாள் நிக்கலாம், 1 வாரம் நிக்கலாங்க. அதுக்காக வந்து 4 மாசம் டைம் கொடுத்தாங்க. ஏழைங்க வரிசையா நிக்கிறாங்களா? என்ன பேசுவ? அப்ப ஏழைங்க அவர் டெய்லி 20,000 ரூபாய் மாத்துவாரா, 4,000 ரூபாய் மாத்துவாரா? என்ன ஒரு ஏழை கிட்ட எப்படி 2 லட்சம் ரூபாய் இருக்கும்? அவர் பேசுறதே முரண். முதல்ல ஒரு ஏழை ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு போடுறாங்க, திரும்ப 5 நாள் கழிச்சு அவர் வந்து நிக்க மாட்டாரு. என்ன நியாயம்? அப்ப 4 மாசம் எத்தனை தடவை லைன்ல நிக்கிறாங்க? 4 மாசம் இல்லங்க, நாளைக்கு 4,000 ரூபாய், 4 மாசம் எவ்வளவு? 4 மாசம். அதான் நான் சொல்றேன், மீண்டும் அந்த தவறையை பண்ணிட்டு ஏழைகள் பாதிக்கப்படவில்லை. ஏழைகளுக்கு நல்லா தெரியும். நிச்சயமா இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்ல பார்க்கலாம். இல்ல ஏடிஎம் நான் ஏற்கனவே சொன்னது இல்ல சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏடிஎம் வாசல்ல மக்கள் அன்னைக்கு நின்னு வேதனைப்பட்டாங்க. அதே மக்கள் இன்னைக்கு மீண்டும் லைன்ல நிக்க போறாங்க. ஆனா வாக்கு எந்திரத்துக்கு பதில் அவங்க கண்ணு முன்னால 2016 ஏடிஎம் எந்திரமா தான் தெரியும். கருத்துக்களை முன்னெச்சதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.